நம்ம சாப்பிட்ற ஃபுட் கலராக இருந்தால் தான் அட்ராக்டிவாக இருக்கும். ஆனால் அந்த கலரே நம்ம பாடியை சைலண்ட்டாக டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தால், ஆமாங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது ஹிடன் ரிஸ்க்ஸ் பிகைண்ட் ஃபுட் கலர்ஸ். நம்ம லைஃப்பில் அன்நோட்டிஸ்டாக இருக்கும் ஒரு டேஞ்சர். நிறைய பேருக்கு தெரியாத சில ஷாக்கிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லாக எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நம்ம ரெகுலராக கொடுக்குற மிட்டாய் வகைகள்லேருந்து லாலிபாப், தேன் மிட்டாய், பஞ்சு மிட்டாய்னு, ஸ்வீட்ஸில் ஜிலேபி, ஜாங்கிரி, ரசமலாய்னு, ரெட் கலர், பிங்க் கலர், எல்லோ கலர்னு யூஸ் பண்ணுற கேசரி பவுடர் வரைக்கும், வெயிலுக்கு குளிர்ச்சியாக இருக்குன்னு குடிக்கிற சர்பத்துலேருந்து ரோஸ் மில்க் வரைக்கும், கிட்ஸுக்கு ஃபேவராக இருக்க ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், பிஸ்தா ஐஸ்கிரீம், மேங்கோ ஐஸ்கிரீம், சாக்லேட் ஐஸ்கிரீம் வரைக்கும், பார்க்கவே கண்ணுக்கு பளிச்சுன்னு கலர்ஃபுல்லாக இருக்கிற பேக்கரி ஐட்டம்ஸ்லேயும், க்ரீம் கேக், டோனட், மேக்ரான், கேக் ஸ்பஞ்சிலேருந்து அதில் யூஸ் பண்ணுற ஃப்ரூட் ஜாம் வரைக்கும், அப்புறம் நம்ம ஹோட்டலுக்குன்னு போனால் பார்க்கவே சுட சுட சுவையாக இருக்கிற கோபி மஞ்சூரியன், சில்லி பரோட்டா, கெபப், சில்லி சிக்கன், பப்பா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. இப்படி தொட்டதுக்கெல்லாம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த கலர்ஸில் இருக்கிறது ரொம்ப டேஞ்சரஸான கெமிக்கல்ஸ். ரெகுலராக நம்ம பாடிக்கு போனால் என்ன ஆகும்னு தெரியுமா? கிட்ஸுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஸ்கின் அலர்ஜி, இச்சிங், லாங் டேர்மில் லிவர், கிட்னி டேமேஜ் ஆகும். சில ஸ்டடீஸில் கேன்சர் ரிஸ்க் இருக்குன்னு கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சரி, நம்ம எத்தனையோ வருஷம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தானே இருக்கோம், ஆனால் நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இது ஒரு ஸ்லோ பாய்சன். ஃப்யூச்சரில் தான் தெரியும் அதோட இம்பேக்ட். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம தமிழ்நாட்டில் பஞ்சு மிட்டாய் விற்கக்கூடாதுன்னு தடை செய்திருக்காங்க. அதுக்கு காரணம் அதில் யூஸ் பண்ணுற அந்த ஃபுட் கலர் தான். ஏன்னா அது அடிக்கடி நம்ம எடுத்துக்கிறப்போ அதில் யூஸ் பண்ணியிருக்க கெமிக்கல் கேன்சர் வர அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு தெரியாத இன்னொரு விஷயமும் இருக்குது. இதுதான் இந்த வீடியோவோட மெயின் டாப்பிக்கு. ஜென்ரலாக மார்க்கெட்டில் சேல் பண்ணுற ஃபுட் ப்ராடக்ட்ஸில் FSSAI சர்டிஃபிகேஷன் லேபிள் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் வாங்க சொல்லுவாங்க. அப்படி ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒரு சில பாப்புலரான பேக்கரியில் நடத்தின சோதனையை வச்சு தமிழ்நாட்டில் ஒரு சில கேக் சேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன ஃப்ளேவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் வெல்வெட் கேக் அண்ட் பிளாக் ஃபாரஸ்ட் கேக். இதில் யூஸ் பண்ணியிருக்க கலர்ஸில் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்குது. இந்த கேக்கோட ஸ்பாஞ்சில் யூஸ் பண்ணியிருக்க டார்க் கலர்ஸ் அடிக்கடி நிறைய சாப்பிட்றப்போ கேன்சர் வர சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது புதுசாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ரெயின்போ கேக்கில் கூட ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் லைக் ஆலூரா ரெட், சன்செட் எல்லோ, டார்டசின், கார்மோசின்னு நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. இது எல்லாமே கேன்சர் காசிங் கெமிக்கல்ஸ் தாங்க. ஸோ சீக்கிரமே இந்த ரெயின்போ கேக் கூட பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இதில் ஒரு சில கலர்ஸ் யூரோப்பியன் கண்ட்ரியில் கூட பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் கிட்ஸுக்கு இந்த ஃப்ளேவர் கேக்ஸ் இவ்வளோ நாள் கொடுத்துட்டு இருந்திருந்தீங்கன்னா இனிமேல் அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு சில பேக்கரி ஷாப்லேயும் சரி, ஹோம் பேக்கர்ஸும் சரி, இந்த ரூலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் சேல் பண்ணுறதே இல்லை. பட் ஸ்டில் நிறைய பேருக்கு இந்த ரூல் தெரியாமல் சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இனிமேல் எப்போ கேக் வாங்கினாலும் டூ மச் பிரைட் கலர் இருக்க கேக் வாங்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹோம்மேட் கேக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். பிகாஸ் அதில் நம்ம கேட்குற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. மார்க்கெட்டில் வாங்குகிற ஃபுட் ப்ராடக்ட்ஸில் நோ ஆடட் கலர்ஸுங்கிற லேபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம சாப்பிட்ற ஃபுட் அழகாக இருக்கணும்னு ஹெல்த்துக்கு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஹோம்மேட் கேக்ஸில் மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸில் ஃபுட் கலர்ஸே யூஸ் பண்ணுறதில்ல. க்ரீம் கேக்கில் கூட கஸ்டமர்ஸ்க்கு கலர்லெஸ் கேக் ப்ரிஃபர் பண்ணுவோம். அப்போவும் ஒரு சில கஸ்டமர்ஸ் கலரில் வேணும்னு கேட்டாங்கன்னா லைட் கலர்ஸில் தான் பண்ணி கொடுப்போம். முடிஞ்ச வரைக்கும் டார்க் ஃபுட் கலர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். அதெல்லாம் சரிங்க, பர்த்டே கேக்னாலே கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு தானே குழந்தைங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் இருக்குது. அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.